ஓவிய வணக்கம். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். இது உலக அளவில் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கி வருகிறது என்பதை மறுக்க முடியாது. இந்நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பகிரங்கமான மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார் ஈரானுக்கு. அதாவது அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தத்தை ஈரான் விரைவில் இறுதி செய்ய வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது தொடுப்போம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதற்காக தன்னுடைய கடற்படையை ஈரானுக்கு அனுப்பி இருப்பதையும் பார்க்கின்றோம். USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற போர்க்கப்பல் கடற்படையை அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் இந்த போரின் பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கி இருப்பதை பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் ஈரானை பொறுத்தவரையிலும் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது எங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் இதுவரை இல்லாத பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்றும் ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கவலை என்னவென்றால், மிகப்பெரிய அவருடைய எதிர்பார்ப்பு கோரிக்கை என்னவென்றால் ஈரானுடைய அணுசக்தி வளர்ச்சி தான். அதாவது ஈரான் தன்னுடைய அணுசக்தி மையங்களில் யுரேனியத்தை ஆயுதம் தயாரிக்கும் அளவிற்கு செறிவூட்டி வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஈரானுடைய உள்நாட்டு பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அமெரிக்கா அதன் மூலமாக அணுசக்தி ஒப்பந்தத்தை ஈரான் விரைவில் இறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இதன் மூலமாக முன்வைத்து வருகிறார்கள். அது ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்படாவிட்டால் முன் எப்போதும் இல்லாத வகையில் தாக்குதலை சந்திக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது வெறும் எச்சரிக்கையோடு மட்டுமில்லாமல் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதனுடைய தலைமையில் பல போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரான் கடல் பகுதியை நோக்கி அனுப்பி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இது வெனிசுலா விவகாரத்தின் போது அனுப்பப்பட்ட படை விட மிக பெரியது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் தன்னுடைய அணுசக்தி செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும் மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் தற்போதைய நிபந்தனை. அந்த நிபந்தனைக்கு ஈரான் உட்பட்டு அது ஒப்புதல் கொடுக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பகிரங்க மிரட்டலில் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வராவிட்டால், அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வராவிட்டால் கடந்த ஆண்டு நடந்த ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் தாக்குதலை விட மிக மோசமான ஒரு அழிவை ஈரான் சந்திக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமான எச்சரிக்கை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதுதான் இந்த போர் பதற்றத்தினுடைய மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே ஈரான் அமெரிக்க இடையிலான போர் பதற்றம், போர்க்கப்பல்களை அனுப்புவது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுப்பது என ஒவ்வொரு நாளும் செய்து வந்து கொண்டே இருந்தாலும் கூட சற்று இந்த விவகாரத்தில் ஓரளவுக்கு அமைதி, அதாவது பொறுமை இருப்பதை பார்க்கின்றோம். காரணம், ஈரானுடைய எதிர் தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஈரானுக்கு சில நாடுகள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். சில குழுக்கள் தற்கொலைப்படை தாக்குதலை மேற்கொள்வோம், ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக தற்கொலைப்படை தாக்குதல் மேற்கொள்வோம் என்றெல்லாம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் ஈரானை பொறுத்தவரையில் ட்ரோன்கள் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட போர் ட்ரோன்கள் மற்றும் ஒவ்வொரு நாளும் 400க்கும் மேற்பட்ட நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஈரான் தயாரித்து வருகிறார்கள். இவை அனைத்தையும் முழு சக்தியை ஈரான் பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும். இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சற்று நிதானமாக இருப்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல அதிரடி மிரட்டல்கள், அடுத்தடுத்த நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வந்தாலும் கூட சற்று ஒரு பொறுமை, அமைதி இருப்பதையும் பார்க்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த அமைதியாக இருந்தால் கூட அமெரிக்க ட்ரம்புடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான இறுதி முடிவை ஈரான் எடுக்க வேண்டும் என்பதுதான். அப்படி இல்லை என்றால் கடந்த ஆண்டு நடந்த தாக்குதலை விட மிக மோசமான தாக்குதலை ஈரான் எதிர்கொள்ளும் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதற்கு ஈரானுடைய பதிலடி என்னவாக இருக்கும்? இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை ஈரான் அவர்கள் அமெரிக்காவின் கோரிக்கைக்கு ஏற்ப அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக இந்த போர் பதற்றம் எப்படி இருக்கும் என்பதையும் கணிக்க முடியும். ஓவியா.